பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறிங்கள். ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் என்றெல்லாம் சிலர் இன்றைய நாட்களிலே அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். சிலர் என்பதை காட்டிலும் அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கு உருப்படியான ஒரு வேதம் தெரியாது, டாக்டரின் உபதேசங்கள் தெரியாது. இன்னும் சொல்லணும்னு சொன்னால் கிறிஸ்துவனுடைய அன்பு இன்னது என்பதை கூட அவர்களால் உணர்ந்து கொண்டு கூட இருக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய தேவன், வேதம் சொல்லுகிறது, அவருடைய தேவன் அவர்கள் வயிறு என்று சொல்லி பிழைப்புக்காக இன்றைக்கு அநேகர் இந்த கனமான ஊழியத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாய் தங்கள் வாய்களிலே வந்த வார்த்தைகளை அலற்றிக்கொண்டு உளறிக்கொண்டு இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இன்றைய நாட்களிலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு. நான் ஒரு முறை பார்த்த காரியம், கேள்விப்பட்ட காரியம், பார்த்தும் இருக்கிறேன், அதை கேள்விப்பட்டும் இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வந்தர், மிகவும் வசதி படைத்த ஒரு மனிதர். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்ரி மந்த் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் அப்படின்னு ஒன்று நடத்துவார், ஊழியர்களுடைய ஐக்கியம் என்று சொல்லி. அவர் ஒரு திறந்த வெளி கூட்டத்தின் நடுவிலே கடந்து போய் அவர் ஜெபிப்பதை போல சில காரியங்களை செய்திருக்கிறார். அப்போ ஒரு சகோதரிக்கு அவர் ஜெபம் பண்றார், கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையை தருவார் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரிக்காக அவர் ஜெபம் பண்றார். பக்கத்தில் ஒரு சகோதரன் இருந்தார், ஐயா அவருடைய கணவன் நான் தான் அப்படின்னதும் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா மழுப்புறாரு. எனக்கு தெரியாது, கர்த்தர் சொன்னார், அவ்வளோதான், கர்த்தர் சொன்னதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். அப்போது இன்றைக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் அவர்கள் ஊழியக்காரர்கள் என்று பொருள்படுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய ஜாதிக்காரர் இவர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்க்கிற பொழுது தேவனுடைய அன்பு இன்னது என்பதை சரியாக உணராதபடிக்கு இவர்களைத்தான் வேதம் சொல்லுகிறது கள்ள தீர்க்கதரிசிகள், தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக வேலை செய்கிறவர்கள் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அதனால தான் வேதம் தெளிவாக சொல்லுது, இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. இவங்க நிறைய பேரை என்ன பண்ணுறாங்களா, தங்களுக்கு சாதகமான நபர்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவரோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம் 1 கொரிந்தியரில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு முன் உதாரணமாக இருக்கிற பொழுது இன்றைய காலகட்டங்களிலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், நானே கிறிஸ்து என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் எழும்பி இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் அவன் தீர்க்க தரிசனம் சொன்னாலும், சபையிலே விசுவாசிகளோ ஊழியர்களோ தீர்க்க தரிசனமே சொன்னாலும், அந்த வார்த்தை தேவனால் உண்டான வார்த்தையா அல்லது தேவனுடைய வார்த்தையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தீர்க்க தரிசன வார்த்தைகளை பகுத்தறிய வேண்டும். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை ஒரு பெரிய ஒரு ஊழியராக, ஊழியக்காரியாக, பரிசுத்தவான்களாக காண்பித்து கொண்டு
அநேக மக்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதனால தான் இங்கே பார்க்கிறோம், இப்படிப்பட்ட ஆவிகளை நீங்கள் சோதித்து பாருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியை 2வது வசனம் சொல்லுகிறது, தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமா, கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கிறவர்கள், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவின் தெய்வீக அன்பும் சுவாபமும் உடையவர்கள், இவர்களை நீங்கள் சரியாக நல் ஊழியக்காரர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். இந்த நாளிலே கேட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நல் ஊழியர்களை அறிமுகப்படுத்தும்படிக்கு தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இன்றைய காலகட்டங்களிலே அநேகர் வஞ்சிக்கிற ஆவிகளை உடையவர்களாகவும் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்ட ஓநாய்களைப் போல தேசத்திலே திரிகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். நாங்கள் எவர்கள் நல்லவர்கள் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக the designing spirit, ஆவியின் பகுத்தறிகிற வரம் ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்து நடத்துவீராக. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, இந்த நாளை ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.